இந்த ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி எல்லோரும் என்ன சொல்லிட்டுருந்தாங்கன்னா, சாய்க்கு எப்படி திடுத்துப்புன்னு இத்தனை படங்கள் வருது, அவர் எப்படி ஹேண்டில் பண்ணுவார், இது வரைக்கும் ஒரு படம் கூட ஃபுல்லாக அவர் ஒர்க் பண்ணது இல்லையேன்னு. அது எல்லாத்துக்குமே நெத்தியில் அடித்த மாதிரி ஒரு பெரிய பதிலடியாக கொடுத்துருக்காரு. அவருடைய அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் மூலியமாகவும் இந்த சாங் மூலியமாகவும். அண்டு ஒரு கமர்ஷியல் டைரக்டராக வந்து ஆர்ஜே பாலாஜி இந்த ஒரு ஆள் படத்தை ஸ்டேஜ் பண்ணதாங்க மிரள வச்சிருச்சு. கதையாக யோசிச்சோன்னா ஏதோ மிக முக்கியமான ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. அந்த பிரச்சனைக்காக கோர்ட்டுக்கு போகிறாங்க. கோர்ட்டில் நீதி கிடைக்கலன்றது எல்லாரும் அங்கே போராடிக்கிட்டு இருக்காங்க. அங்கேருந்து இப்படி தூக்கி போடுறாங்கன்றது தெரியுது. மற்ற சாமி மாதிரி ஒரு கற்பூரை ஏற்றிட்டு கண்ணில் ஊற்றிட்டு வர சாமி கிடையாது கருப்பு சாமி. மனசார வேண்டிட்டு மிளகாவை அரைச்சி வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம நினச்சதை ரொம்ப நியாயமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக பண்ணி தரக்கூடிய ஒரு சாமி தான் கருப்பு சாமி அப்படின்ற அந்த இடத்துல ஸ்டேஜ் பண்ணுறது அப்படின்னு ஒரு கம்ப்ளீட்டான ஒரு டிவோஷனல் அண்ட் ஹோப் டுவோர்ட்ஸ் த எண்டில் இது ப்ராப்பராக ஒரு டிவோஷனல் சப்ஜெக்டாகவும் இருக்கணும் அண்டு எல்லாருக்குமான ஒரு படமாக இருக்கணும்னு ஸ்டேஜ் பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. அந்த ஆர்ஜே பாலாஜி இந்த படத்துடைய வில்லனாக இருக்க போகிறாரு அண்ட் டுவோர்ட்ஸ் எண்டில் ஒரு நல்லவராக மாற போகிறான்றது ஒரு இடத்துல சூர்யா அவர்களே ஒரு கையை பிடிக்கிறார். அப்பவே தெரிஞ்சிருச்சு அது ஆர்ஜே பாலாஜி சாருடைய கைதானு. நான் ரொம்ப நாள் கழித்து சூர்யாவோட படத்தோட ஒரு டீசருக்கு இப்படி என்ஜாய் பண்ணேன்.